நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சாலையோரம் கிடந்த நகைகளை உரியவரிடம் ஒப்படைத்து நன்மதிப்பை பெற்ற தூய்மை பணியாளர் பத்மாவை போலவே திருவாரூரிலும் ஒரு தூய்மை பணியாளர் குடும்பத்துடன் சென்று நகைகளை ஒப்படைத்து பாதிக்கப்பட்டவர்களை நெகிழ வைத்திருக்கிறார். அது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மகளின் திருமணத்திற்காக ஆசையாசையாய் பார்த்து சேர்த்து வைத்த நகைகளை தொலைத்துவிட்டு நிற்கதியாய் நின்ற குடும்பத்தினர் நகை கிடைத்ததும் நிகழ்ச்சியில் கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு கதறி அழும் வீடியோ காட்சிகள் தான் இவை. தங்கத்தின் விலை உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் குப்பையில் கிடந்த நகையை அப்படியே கொண்டு போலீசிடம் ஒப்படைத்து நன்மதிப்பை பெற்றவர்தான் தூய்மை பணியாளர் பத்மா. 45 சவரன் நகைகளை துச்சமென நினைத்து உரியவரிடம் தந்த உள்ளத்துக்காக மத்திய அரசு முதல் மலேசிய அரசு வரை பாராட்டு தெரிவித்தது. அந்த வரிசையில் தற்போது திருவாரூரை சேர்ந்த தூய்மை பணியாளர் துரையும் இணைந்திருக்கிறார். விருப்பாச்சி நடப்பு தெருவில் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த துரையின் கண்ணில் பட்டது சாலையோரம் கிடந்த கட்டை பை ஒன்று. முதலில் அதை குப்பையோடு குப்பையாக அள்ளிப்போட எண்ணிய அவர் பிறகு அதனை கொண்டு வீட்டுக்குள் வைத்துவிட்டு வேலைக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. வெறும் கட்டை பைதானே வீட்டுக்கு தேவைப்படும் என எண்ணி துரை அதை வீட்டில் வைத்த நிலையில் அவரது மனைவியும் மகனும் சேர்ந்து அந்த பையை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர். மினுமினுக்கும் தங்க நகைகளும் பளபளக்கும் வெள்ளி ஆபரணங்களையும் கண்டு பதைத்தனர். பின்னர் துரையை அழைத்த அவரது மகன் நகைகளை போலீசில் ஒப்படைக்க சொல்லி கூறியிருக்கிறார். அதன்படியே குடும்பத்தோடு சென்று கட்டை பையில் இருந்த நகைகளை அப்படியே போலீசிலும் ஒப்படைத்திருக்கிறார் துரை. முன்னதாக நகையை தொலைத்தவர்களும் அதே காவல் நிலையத்தில் கண்ணீருடன் புகார் அளித்திருந்ததும் தெரிய வந்தது. சென்னை கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி தம்பதி தங்கள் மகள் அட்சயா தேவிக்கு அடுத்த மாதம் திருமணத்தை நிச்சயித்திருந்ததாக தெரிகிறது. திருத்துறைப்பூண்டியில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் நகைகளை ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே அங்குள்ள உறவினர் வீட்டில் வைப்பதற்காக எடுத்து சென்றதாக தெரிகிறது. விருப்பாச்சியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் ஆட்டோவில் செல்லும் போது பின்பக்கத்தில் வைத்த நகைப்பை ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கிய போது கீழே விழுந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நகை கிடைத்ததை அறிந்தும் பதற்றம் குறையாமல் அந்த தாய் தனது மகளை கட்டி அணைத்து கதறி அழுதார். அது ஒரு பக்கம் இருக்க, வறுமையிலும் நேர்மைக்கு உதாரணமாக நகையை ஒப்படைத்த தூய்மை பணியாளர் தானே 100 சவரன் தங்க நகையை வாங்கியதைப் போல நெகிழ்ச்சியோடு நடந்த சம்பவத்தை விவரித்தார். ஐயோ இல்ல பவுலா இருக்குப்பா அப்படின்னு இப்ப எனக்கு வந்து பௌத்தமலையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் பையன் போன் பண்ணி சொல்றா, அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல ஒப்பாடி அப்படிலாம் இதோ போறேங்க அப்படின்ட்டு ஓடியாதான். மேலும் நகையை திருப்பி கொடுத்ததற்கு தனக்கு எந்த உதவியும் வேண்டாம் என்றும் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும் தனது மகனுக்கு மருத்துவம் பார்த்தால் போதும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். எனக்கு வந்து மாலை போட்டாங்க, பொன்னாடை போத்துனாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. எனக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன வர சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. என் பையனுக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ணால் போதும், வேற ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டாம். 3.5 வருஷமா ஆகுது என் பையன் படுத்த படுக்கல இருக்க. ஏன்னா அந்த ஒரு உதவி மட்டும் கவர்மெண்ட் செஞ்சிச்சுன்னா போதும், வேற ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டாம். இதனைத் தொடர்ந்து நேர்மையுடன் செயல்பட்டு நகைப்பையை எடுத்து கொடுத்த தூய்மை பணியாளர் துரை மற்றும் அவரது மனைவியை பாராட்டி திருவாரூர் நகர காவல் நிலையம் சார்பாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து புத்தாடை எடுத்து கொடுத்து பாராட்டுக்களை தெரிவித்தனர். மேலும் தூய்மை பணியாளர் துரை மற்றும் அவரது மனைவியை நகராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அலுவலர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசளித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.